காங்கிரஸ் வெளியில போயிடும், விசிகா வெளியில போயிடும், ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி சிஎம் பிளான் பி வேணும். தேமுதிக எவ்வளவு வெயிட்டா இருக்கிறாங்க, அம்மா கூட்டு வந்து யவாவேலு விட்டாரு. அதுக்கு அவங்க பணம் கேட்டது ஜாஸ்தியா இருந்துச்சு, 250 ரூபா கேட்டாங்க. முதலமைச்சர் ஃபீல் பண்ணப்ப இல்ல நீங்க பணத்தெல்லாம் விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். ஆண்டாளர் காலேஜ் தனலட்சுமி சீனிவாசன் அந்த வியாபாரம் முடிச்சு கொடுத்துட்டாரு. விஜய் பிரபாகர சட்டமன்ற தேர்தலில் நிக்க மாட்டேன் அவரு இப்ப திரும்பி இருக்கிறார். யவாவேலுவோட பேத்திக்கு விஜய பிரபாகர திருமணம் பண்ணி கொடுக்க போறாங்க தேர்தலுக்கு அப்புறம். சம்பந்தம் பண்ற மாப்பிள்ள எம்எல்ஏவா இருந்தா அவங்க மரியாதை இல்ல, அதுக்காக இவரை எம்எல்ஏவுக்கு இறக்கி விட்டு ராஜ்யசபாவும் சேர்ந்திருக்குது. அதுக்கு திமுக அடிப்பணியுது. காங்கிரஸ் திமுகவும் சண்டை ராஜ்யசபா. அப்ப கூட இவங்க பொறுத்திருக்கல, எனக்கு ஒண்ணுன்னு சொன்னீங்களே, எனக்கு ஒண்ணு அறிவித்து விடுங்க, நான் போறேன். முதலமைச்சர் சொல்லியிருக்காரு விசிகாவுக்கு 8 தேமுதிகவுக்கு 8 முடிங்க. அந்த அம்மா நீங்க உள்ள வரப்ப என்ன சொல்லி கொடுத்தீங்க, இப்ப என்ன இப்படி சொல்றீங்க, என்ன எங்களை பார்த்தா எப்படி இருக்குதுன்னு அப்படின்னு ஃபைட் பண்ணி அந்த 10 ஒண்ணு கூட பேரம் பேசல. வேட்பாளர் பட்டியல் அறிவிக்க வேண்டியது பிரேமலதானால் ஒரு நாள் தாமதமாச்சு. ஒரு 3 தொகுதி அவங்களுக்குள்ளார உடன்படாம இருந்துச்சு. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கப்ப தொகுதிக்கு உண்டான கேண்டிடேட் லிஸ்ட் இருந்திருக்கு. இந்த அம்மா சிஎம் கிட்ட போன் பண்ணி பேச்சுவார்த்தையே முடிக்கல, என் தொகுதியோட கேண்டிடேட் லிஸ்ட்ல இருக்கு, நீங்க அதை அறிவிச்சீங்கன்னா நான் ராஜ்யசபா ராஜினாமா பண்ணிட்டு திமுக கூட்டணியில இருந்து வெளியேற வந்துருச்சு. இது எப்படி அவங்களுக்கு தெரிய வருது? யவாவேலு தான் சொன்னது. விஜயகாந்த் உருவாக்குனது எவ்வளவு கேவலமா நடந்துக்குது. அந்த அம்மாவுடைய செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் அந்த கட்சி எப்படி பார்வைக்கு உள்ளாகுது. அவர்கள் உண்மையாக இருந்த தொண்டர்கள் இப்ப பார்த்த சாரதி தான் எனக்கு தெரிஞ்சு எத்தனை வருஷமா இருக்காரு, அவருக்கெல்லாம் சீட் இல்ல. 10 பேருக்கு சீட்டு வாங்கினேன்னு சொல்றீங்களா, 8 பேர் நாயுடுக்கு மட்டும் கொடுக்குறீங்க. இங்க திமுகக்குள்ளார நீங்க வந்ததும் யவாவேலு நாயுடு லாபி. வணக்கம். வணக்கம். தேமுதிகவுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? எனக்கா? தேமுதிக வந்து கிட்டத்தட்ட மாத கணக்கா வந்து நிறைய வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கிறீங்க. அவங்க பணம் வாங்கிட்டு தான் கூட்டணிக்கு போவாங்க, இவ்வளவு பேரம் பேசுறாங்க, அந்த பசங்க என்ன பண்ணாங்க, உங்களுக்கு காரு எப்படி இது இப்படி நிறைய சுத்திக்கிட்டே இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக அவங்களோட இன்டர்வியூஸ் பார்க்கும்போது தேமுதிக பர்சனலாக எதுவும் பிரச்சனையா இல்லை இந்த கூட்டணியிலே உங்களுக்கு 10 சீட்டு வந்து அதிகம், அதனால நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு பேசுறேன். இல்லை, அதாவது பர்சனலாங்கிறப்பெல்லாம் உண்மையிலேயே எதுவும் கிடையாது. விஜயகாந்தும் எங்க அப்பாவும் ரொம்ப நெருங்கிய நண்பர். நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய வீட்டுலலாம் வந்து டெல்லியிலலாம் வருஷ கணக்கா இருந்திருக்காரு. அங்க படங்கள் இந்த வல்லரசு வாஞ்சிநாதன் அந்த படம் வரிசையான ஷூட் எல்லாமே எங்க வீட்டுல இருந்து தான் அவர் போவார் வருவாரு. எங்க அம்மா வந்து அவரோட பெரிய ஃபேனு, அதனால வீட்டில் தான் அதெல்லாம் வாண்டிங் இருந்ததுதான். இப்போ நான் பேசுறது உண்மையிலே விஜயகாந்த் மீது இருக்கக்கூடிய ஒரு அன்பு பிரியான்னு கூட வைக்கலாம். ஏன்னா அவர் உருவாக்குனது, அவர் உருவாக்குன இயக்கம் இன்னைக்கு 10 சீட் வாங்கியிருக்கு திமுக. எவ்வளவு கேவலமா நடந்துக்குது அந்த அம்மாவுடைய செயல்பாடுகள், மக்கள் மத்தியில் அந்த கட்சி எப்படி பார்வைக்கு உள்ளாகுது. அவர்கள் உண்மையாக இருந்த தொண்டர்கள் இப்ப பார்த்த சாரதி தான் எனக்கு தெரிஞ்சு எத்தனை வருஷமா இருக்காரு, அவருக்கெல்லாம் சீட் இல்லை. 10 பேருக்கு சீட்டு வாங்கினேன்னு சொல்றீங்களா, 8 பேர் நாயுடுக்கு மட்டும் கொடுக்குறீங்க. இங்க திமுகக்குள்ளார நீங்க வந்ததும் யவாவேலு நாயுடு லாபி. பணம் வாங்கினதும் யவாவேலு கிட்ட தான். நாளைக்கு இதே முதலமைச்சருக்குமே தெலுங்கு பாஷத்துல தான் உங்களை ஏத்துக்கிறாரு. நாளைக்கு எல்லாம் இருக்குது. கொஞ்சம் ரொம்ப நாளாவே அரசியல் புரசலா திமுக மேல வைக்கப்பட்டு இருந்த ஒரு குற்றச்சாட்டு தெலுங்கு. ஆமா, அப்படிதான் பண்றாங்க. இப்ப தெலுங்கு மொழி பேசுறவங்களுக்கு மட்டுமே 16 பேருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப மொத்தம் திமுகவுடைய கேண்டிடேட். ஆமா, வெறும் டிஎம்கே அலைன்ஸ் இல்லாம வெறும் டிஎம்கே டைரக்ட் டிஎம்கே மட்டுமே 164 பேர் நேரடியா களம் காண்றதுல 16 பேர்னா கிட்டத்தட்ட 10% பேர் தெலுங்கு மாநில மொழி பேசுறவங்களுக்கு மட்டுமே கொடுக்குறீங்க. இந்த அம்மாவுக்கு நான் சொல்ற கோபம் என்னன்னா, இன்னைக்கு நீங்க ஒரு நிறுவனத்துக்கு போறீங்க, எனக்கு 10 லட்ச ரூபா சம்பளம் ஒண்ணா கொடுப்பானா மாசம்? உங்க ஸ்டெப் என்ன? இன்னைக்கு எடப்பாடி சொல்றாருல, கிருஷ்ணசாமி 33 தொகுதியில நின்று 33,000 ஓட்டு வாங்குறாரு, நான் எதுக்கு அவருக்கு கிரேட் என்னவோ மறைமுகமா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அதீதமா இருந்துச்சு, அவ்வளவுதான். இப்ப நான் கேட்கறது 0.5 அவங்களே சொல்லிக்கிறது தான் கேட்கறேன். 0.5க்கும் நீங்க கொடுக்குற ஆஃபர்ஸுக்கும் மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகலன்னா நீங்க அதீதமா கேட்குறீங்க. எப்படி எடப்பாடி வந்து கிருஷ்ணசாமி நீங்க அதீதமா கேட்குறீங்க, இது எங்களுக்கு ஒத்து வராதுன்னு சொன்னாரோ, அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் இது ஒத்து வராது, என்னங்க எப்படி கேட்குறீங்கன்னு சிரிச்சு வெளியே. எதனாலனா இங்க ஒத்து வராத காரணம் தான் அந்த மொழி பாசம், அந்த சமுதாய பாசம். அது போக யவாவேலு என்ன ரோல் பிளே பண்றாரு தேமுதிக? அவரு தான் எல்லாத்தையுமே கொண்டுட்டு வரது. இவங்களுக்கு வேலையே இல்லாம அந்த காங்கிரஸ் வெளியில போயிடும், விசிகா வெளியில போயிருங்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி சிஎம்கிட்ட, அப்ப நம்மளுக்கு பிளான் பி வேணும் அப்படின்னு சொல்லி இவங்களை பாருங்க எவ்வளவு வெயிட்டா இருக்கிறாங்க, அதனால நம்ம இங்க கொண்டுட்டு வந்தா நமக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி, டெய்லி ஜிம்முக்கெல்லாம் போறாங்கன்னு இந்த அம்மா கூப்பிட்டு வந்து யவாவேலு விட்டாரு. அதுக்கு அவங்க பணம் கேட்டது ஜாஸ்தியா இருந்துச்சுன்னு முதலமைச்சர் ஃபீல் பண்ணப்ப இல்ல நீங்க பணத்தெல்லாம் விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன், அந்த மாதிரி 250 ரூபா கேட்டாங்க. நான் அதெல்லாம் கொடுத்துறேன்னு அறிவாலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி 50 ரூபா அட்வான்ஸ் கொடுத்து தான் கூப்பிட்டு வந்தாங்க. அப்புறமேல இந்த ஆண்டாளர் காலேஜ் வந்து வியாபாரம் ஆகாமே கிடந்துச்சு, அதை தனலட்சுமி சீனிவாசனுக்கு மாற்றி விட்டு அதுக்கு ஒரு வியாபாரத்தை முடிச்சு விட்டு அதுக்கு ஒரு 60 ரூபா அட்வான்ஸ், அதாவது 250 கட்சிக்கு மட்டும்தான். அந்த வியாபாரம் காலேஜையும் முடிச்சு கொடுத்துட்டாரு. இதுக்கு அப்பாற்பட்டு அந்த 10 சீட்டு கேட்டாங்க, ராஜ்யசபா கேட்டாங்க, கொடுத்தாங்க. 10 சீட்டுமே காங்கிரஸும் திமுகவும் சண்டை ராஜ்யசபா.
தாமதமாகுது வேட்பாளர் பட்டியல். அப்ப கூட இவங்க பொறுத்திருக்கல. எனக்கு ஒண்ணுன்னு சொன்னீங்களே, எனக்கு ஒண்ணு அறிவித்து விடுங்க, நான் போறேன். எல்லா இடத்துலயும் அவங்க கேட்கறது நடக்குது. அது மாதிரி 10ல முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, விசிகாவுக்கு 8, தேமுதிகவுக்கு 8ன்னு முடிங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அதீதமா, இவங்களுக்கு கம்மியாங்கிறது அது கொஞ்சம் அது அனீசியா 2 இருக்கு. பேத்துக்கு 8-8னே முதல்ல ஈக்குவல் இல்லதான். இல்ல கரெக்ட் தான். பட் ஆனா ரொம்ப ஆடா சரி, ஓகே. போயிடக்கூடாது ஏதோ கொஞ்சம் அப்படின்னப்ப இப்ப முதல்ல எடப்பாடி பேசுறாருல, அங்கீகரிக்கப்படாத கட்சிக்கு அதீத முக்கியத்துவம், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை கேவலப்படுத்துறாருன்னு இந்த மாதிரி. ஐசியூல இருந்த கட்சி எல்லாம் கூட இதை சொல்லி. ஆமா, அதனால பேசுறதுக்கு இல்ல அப்படின்னு யோசிக்கிறவங்க, ஆனா பேச மாட்டேங்கிறாரு அதை பத்தி. ஆனா அந்த அம்மா அப்பயுமே நீங்க உள்ள வரப்ப என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, இப்ப என்ன இப்படி சொல்றீங்க, என்ன எங்களை பார்த்தா எப்படி இருக்குதுன்னு அப்படின்னு ஃபைட் பண்ணி அந்த 10யும் நாளைக்கு ஒன்றும் கூட பேரம் பேசல. இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் சொல்றேன். முதலமைச்சர் வந்து வேட்பாளர் பட்டியல் தயார் பண்ணிட்டு கலைஞர் சமாதியில போய் வச்சுட்டு அறிவாலயத்துல வந்து அறிவிக்க வேண்டியது. ஆனா ஒரு நாள் தாமதமாச்சுல்ல. அது எதனால அப்படின்னா பிரேமலதானால. என்ன பண்ணாங்க? ஒரு 3 தொகுதி அவங்களுக்குள்ளார உடன்படாம இருந்துச்சு. விருத்தாச்சலம், விருதுநகர், ரிஷிவந்தியம். அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கப்பயே அந்த ஃபைலில் அந்த 3 கேண்டிடேட்டுக்கும் அந்த தொகுதிக்கு உண்டான கேண்டிடேட் லிஸ்ட் இருந்திருக்கு. இந்த அம்மா சிஎம் கிட்ட ஃபோன் பண்ணி, நான் இன்னும் என் பேச்சுவார்த்தையே முடிக்கல, என் தொகுதியோட உங்களோட கேண்டிடேட் லிஸ்ட்ல இருக்கு, நீங்க அதை அறிவிச்சிங்கன்னா நான் ராஜ்யசபா ராஜினாமா பண்ணிட்டு திமுக கூட்டணியிலேருந்து வெளியேற வந்துருச்சான். எனக்கு 10ம் போக நான் கேட்கிற இந்த 3 தொகுதி வேணும். அது நீங்க உங்க வேட்பாளர் போட்டீங்க. கேட்கிற 10ம் வேணும். அதுல நெகோசியேட் ஆன 3 நீங்க பேச்சுவார்த்தை முடியறதுக்குள்ள எப்படி நீங்க உங்க கேண்டிடேட் அறிவிக்கலாம்? அறிவிச்சுட்டா நாளைக்கு இந்த அம்மா இது எப்படி அவங்களுக்கு தெரிய வருது? அதுதான் இப்ப துரைமுருகன் சொல்றாரு. நான் இந்த கட்சியோட பொதுச்செயலாளர் தான் பேரு. ஆனா அந்த அவர் முதலமைச்சர் கொண்டு போய் சமாதியில வச்சதுல ஃபைல்ல பேப்பர் இருந்துச்சான்னு கூட எனக்கு தெரியாது. அந்த பேப்பர்ல என் பேர் இருக்கானே எனக்கு தெரியாது. ஆனா எங்கேயோ இருக்க பிரேமலதாவுக்கும் அதுக்குள்ளார என்ன தொகுதி இருக்குதுன்னு தெரியுது. அப்ப ஏவாவேல தான் சொல்லியிருப்பாங்க. ஏவாவேல தான் சொன்னேன். ஸோ இந்த அளவுக்கு எதுக்கு நீங்க இவங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஏன் அவங்களுக்கு இப்ப நல்லா இப்ப அவருடைய பகுதியிலேயே குடியாத்தம் வந்து திமுகவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் பெல்ட். ஆனா இவர் நாளைக்கு அதை கொண்டு போய் திமுக நல்லா வலுவா இருக்கிறது, கண்டினியூஸா ஜெயிக்கிறது, 10 பேர் கேண்டிடேட் கியூல நிக்கிறான் வலுவானவன் கேட்கறது, அதை போய் தேமுதிக கொடுத்துட்டாரு. இது மாதிரி அவர் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான தொகுதிகளையே அந்த அம்மாவுக்கு நிறைய சட்டமன்றம் ஜெயிக்கிட்டோம். அதுவும் அந்த அம்மா ஜெயிக்கிட்டோம். இப்போ விஜய் பிரபாகரை நான் வந்து சட்டமன்ற தேர்தலில் நிற்க மாட்டேன், உங்களை எல்லாம் எம்எல்ஏ ஆக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு அவர் இப்போ திரும்பி நிற்கிறாப்படி. அதுவும் வலுவான தொகுதியில் என்ன அப்படின்னா, ஏவாவேலுவோட பேத்திக்கு விஜய பிரபாகரை திருமணம் பண்ணி கொடுக்க போறாங்க தேர்தலுக்கு அப்புறம். அதாவது பிரேமலதாவும் ஏவாவேலும் சம்பந்திகள் ஆகுறாங்க. அப்ப சம்பந்தம் பண்ற மாப்பிள்ளை எம்எல்ஏவா இருந்தா அவங்க மரியாதை இல்லை. அதுக்காக இவரை எம்எல்ஏவுக்கு இறக்கி விட்டு இப்போ இவ்வளவும் பண்ணது ஏவாவேலுடைய குடும்பத்துக்கும் இந்த கேப்டன் குடும்பத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் ஆகிறதுக்கும், அந்த அம்மாவுக்கு தேவையான ஆசைகளை நிறைவேற்றி. இந்த முன்னாடிலாம் டவுரி பேசுவாங்க, இத்தனை பவுன் இவ்வளவு சாப்பாடு இதுன்னு. இப்ப பதவி பேசுறாங்க. இதுல கொஞ்சம் 10 எம்எல்ஏ சீட்டு ராஜ்யசபாவும் சேர்ந்துருக்குது. அதுக்கு திமுக அடிப்பணியுது. திமுகவில் முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படி இதுக்கெல்லாம் ஈல்ட் ஆகுறாரு? இவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு, ஏவாவேலு அவர்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. அதான் அவங்களுக்குள்ள என்னமோ பேசிக்கிட்டா அது வேற, அவங்க பர்சனலா அவங்களுடைய பிசினஸ் வாட் எவர். இதுல வந்து ஒரு கட்சியினுடைய ஆட்சியில இருக்கிற கட்சியினுடைய ஷீட் ஷேரிங் இதெல்லாம் பாதிக்குது இல்ல? அந்த அளவுக்கு ஏவாவேலு கட்டுப்பாட்டில் முதலமைச்சரும் திமுகவும் இருக்கிறார்கள். எதனால எப்படி இருக்கிறாங்க? பணம், எல்லாமே பணம் தான். இங்க நேருவுடைய செல்வாக்கு திமுகவில் கொடி கட்டி வாழ்றதும் சரி, அதாவது தெலுங்கு பேசக்கூடிய ரெட்டியார் லாபி பணம், இங்க அதே தான் ஏவாவேலுக்கும். ஆனா ஜெகத் ரட்சகன் தான் திமுகவுக்கு வந்து கலைஞருடைய அக்ஷய பாத்திரம் அப்படின்னு எடுக்க மாட்டாரு. ஜெகத்தை பத்தி சிஎம் சொல்றது, அவரு வந்து உள்ள ஒரு தடவை பேசினதே இந்த அவர் ரேலா ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அதுல அவரோட சொந்தக்காரவங்க யாரோ சிஸ்டரு, அவரோட ஓன் சிஸ்டர் ஏதோ குடும்பத்துல ஏதோ முடியலன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பில்லு குறைக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க சிஎம்கிட்ட வந்து ஒரு வார்த்தை ஜெகத்திட்ட சொல்லுங்கன்னாங்க. அதுக்கு சிஎம் சொன்ன வார்த்தை, அதெல்லாம் நான் சொன்னா அவர் கேட்க மாட்டாரு, அவர் எனக்குனாலே குறைக்க மாட்டாரு அப்படின்னாரு. ஜகத் கோடிகளில் கொலிக்கலாமே தவிர ஆனால் பெரிதாக செலவு பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. அதே தான் டிஆர் பாலுவும். எனக்கு தெரிஞ்சலாம் ஒரு கிராமத்துக்குள்ளார சாதாரணமாக ரோடு கான்ட்ராக்ட் போட்டவனே அந்த காலத்தில் கான்டஸா சஃபாரின்னு சுற்றுவான். கன்னியாகுமரியிலேருந்து ஜம்மு காஷ்மீர் ஒருத்தன் 4 வேன் ரோ போட்டிருக்கான். ஒரு மந்திரினா அவகிட்ட எவ்வளோ கோடி சொத்து இருக்குன்னு யோசிச்சாங்க. ஆனால் பாலு காசு எடுக்க மாட்டார். பிராண்டி ஃபேக்டரியிலேருந்து எல்லாம் அடையாளப்படுத்தினாலும் அது மாதிரி கட்சிக்கு செலவு பண்ணுறது. இப்போ ஏவாவேலு முரசொலி ஃபுல்லாக சம்பளம். கலைஞர் டிவிக்கு சம்பளம் போடுறாரு, லைவ் கிட் வேணும், கேமரா வேணும்னாலும் அவர் தான் வாங்கி கொடுப்பாரு. அது மாதிரி வீட்டில் முதலமைச்சர் வீட்டில் வேலை செய்கிறவங்கள்ல இருந்து டைப்ரைட்டர்ல இருந்து சமையல்காரவங்களுக்கு மல்லிகை ஜாமான் வரைக்கும் எல்லாமே ஏவாவேலு தாங்கிறப்ப அந்த குடும்பத்தையே கையகப்படுத்தி வச்சிருக்கிறாருங்கிறப்ப முதலமைச்சர் ஆட்டி படைக்கிறாரு. அவ்வளவுதான். ஓகே, அப்போ முதலமைச்சர் இவர் சொல்றதுதான் கேட்கிறாரு, உங்களுக்கு 10 சீட்டுங்க கொடுத்துருங்க ராஜ்யசபா. முதலமைச்சர்கிட்ட எப்பயுமே பிடிக்காத விஷயம் நான் தான் எப்பயுமே சொல்றது, அவர் வெளியில் இருக்கக்கூடிய கள நிலவரத்தை உணர்வதை விட அந்த அருகில் அந்த அறையில் இருக்கக்கூடிய 4 பேர் சொல்வதை வைத்துக்கொண்டு அதுதான் உண்மைன்னு நம்புவார்.
ஓகே. அப்படி வந்து இந்த சந்தானம் சொல்லுவாங்கல்ல, ஆள் மனசுல போய் அவனை டாக்டர்னு நம்ப வச்சிருக்காங்கிற மாதிரி ஏவாவேலு ஸ்டாலின் மனசுல போய் பிரேமலா தான் நமக்கு பலம். முதலமைச்சர் ஒரு முக்கியமான நபர்கிட்ட சொன்ன வார்த்தையை பார்த்தீங்களா, விசிகா காங்கிரஸ் எல்லாம் எப்படி ஆடுவாங்க, இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்கன்னாங்க. பிரேமலதா கூட்டிகிட்டு வந்து எப்படி அவங்க பல்ல பிடுங்கினா பார்த்தீங்களா, எல்லா பேரும் கப்புன்னு பூச்சிப்புன்னு இருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு பெருமையாக பேசிக்கிறாராம் அவருடைய மூவை. ஆனால் அது எல்லா இடத்துலையும் அதிருப்தியாக இருக்குதுங்கிறத அவர் அதிருப்தியாக இருக்குது. ப்ளஸ் களத்தில் எப்படி இருக்கும், 10 சீட்டு கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய தொகுதி இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது எத்தனை அவங்க வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அவங்க ஜெயிக்கிறது வேற. இங்கே உங்கள் கூட்டணிக்குள்ளார உடன்பாடுகள், அந்த வருத்தங்கள் நாளைக்கு எல்லாருக்குள்ளாரையும் திருமாவளவன் காங்கிரஸ் அது இதுன்னு எல்லாம் வந்துருச்சு. அதனால இன்னைக்கு நீங்கள் ஏதாவது விஜய் கிட்ட அவங்க போகாமல் இருக்காங்களே, நிம்மதியாக இருக்கலாமே தவிர, பட் அவங்க இனிமேட்டு அடுத்த கட்டத்தை தீவிரப்படுத்துறதுனால தான் திருமாவளவன் மாநில அரசியலுக்குள்ளாரே இறங்குறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் உங்கள் கூட உள்ளாட்சி தேர்தலே தனித்து போட்டிங்க. இப்போ பாண்டிச்சேரியில் எவ்வளோ கலவரம் நடக்குதோ அது தமிழ்நாட்டிலையும் கூடிய விரைவில் நடக்கும். அது எல்லாத்துக்கும் தேமுதிக காரணம். தேமுதிக மட்டும் காரணம் இல்ல, அவங்கள உள்ள கொண்டு வரதுக்கு அக்செப்ட் பண்ண ஸ்டாலின் அவரும் காரணம். ஆனா முக்கியமான விஷயம், இங்க வீட்டுல இருந்தவங்களை விட வெளியில இருந்து தேவையில்லாம ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு அதீத முக்கியத்துவம் நீங்க கொடுக்க போக தான் வீட்டுல இருக்கவனுக்கு எல்லாம் கடுப்பானது. அதுக்கான விளைவை வந்து திமுக சந்திக்கும். நன்றி.